ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சென்னையில் சோக்கிதானின்ற இடத்துக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். அந்த டீட்டெயில்ஸ் பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஹோப் யூ வில் என்ஜாய் இட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா குயின்ஸ்லேண்ட்லேருந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இதோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 4 to 10 PM. இங்கே ஃபன் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. இங்கே வந்து அவங்க ஸ்ட்ரெஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம். இந்த இடத்துக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ராஜஸ்தான் ஊருக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பேர் டான்ஸ் ஆடிட்டு மியூசிக் போட்டுட்டு வரவேற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மியூசிக்கு கொஞ்ச நேரம் கேட்டுட்டு நம்ம வந்து உள்ளே என்ட்ராலாம். இந்த என்ட்ரன்ஸ் செட்டப்பே செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்கு செம்ம பிளேஸு. இந்த வியூஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு உள்ளே போகும்போது எல்லாருக்கும் ராஜஸ்தான் ஸ்டைலில் பொட்டு வச்சு வரவேற்றாங்க. நான், பாப்பா, அப்புறம் என்னோடய ஃபேமிலி எல்லோரும் பொட்டு வச்சுக்கிட்டோம். இதோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 600 per அடல்ட்டு. அப்புறம் கிட்ஸு வந்து யாரெல்லாம் 2.5 feet to 3.6 feet வரைக்கும் இருக்காங்களோ அவங்களுக்கு 475 இப்போ சார்ஜ் பண்ணுறாங்க. இது கூட நம்ம ஃபுட் பேக்கேஜும் வாங்கிக்கணும். அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 250 rupees. ஸோ மொத்தம் 850 rupees வந்துடும் அடல்ட்டுக்கு. 600 rupees நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் உள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஒரு பேம்ப்ளெட்டில் அவங்க வச்சுருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துக்கலாம். இது எல்லாமே 600, மோஸ்ட்லி எல்லா ஆக்டிவிட்டீஸும் அது உள்ளே கவர் ஆகிடும் 600 rupees. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்காது எங்கேயுமே உள்ளே. ஒன்ஸ் நம்ம என்ட்ரன்ஸில் பே பண்ணுறது தான். உள்ளே போய் நம்ம எதுவும் பே பண்ண தேவையில்ல. உள்ளே போய் யாருக்கும் டிப்ஸும் கொடுக்க தேவையில்ல. ஏன்னா அதிலே நோ டிப்ஸுன்ற போர்டில் போட்டிருக்கோம். ஸோ அதனால் டிப்ஸும் நம்ம கொடுக்க தேவையில்ல அவங்களுக்கு. உள்ளே என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட் எடுத்தோடனே போட்டிங் ரைடு இருக்குது. அந்த போட்டில் 4 per person ஏறி போய்க்கலாம். ஸோ ஒரு ரவுண்டு தான் கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம அந்த வியூஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா கிராமத்து வீடு சைட்லலாம் எப்படி வீடு இருக்குமோ அப்படி செட்டப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் போய் பார்த்துக்கலாம், ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த இடத்துல ஒரு குரூப் ஆஃப் ராஜஸ்தான் பீப்புள் இருப்பாங்க. மியூசிக் போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. நம்மளும் அவங்க கூட டான்ஸ் ஆடலாம். என் பாப்பா அவங்க கூட போய் டான்ஸ் ஆடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் அங்கேயே கொடுப்பாங்க. என்னென்ன ஸ்நாக்ஸ்னால் ஜோவர் ரொட்டி, பேல்பூரி, கச்சோரி, காஃபி, டீ இதெல்லாம் கொடுப்பாங்க. உங்களுக்கு எந்த ஸ்நாக்ஸ் பிடிக்குமோ அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேமல் ரைடு இருக்குது. சிங்கிள் கேமல் ரைடும் இருக்குது. குரூப் ஆஃப் பீப்புளை ஏற்றிட்டு போகிற மாதிரி கேமல் ரைடும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அந்த ரைடில் நீங்கள் போய்க்கலாம். உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் 2 ரைட்லேயும் ஏறிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மேஜிக்கும் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ ஒருத்தர் வந்து மேஜிக் பண்ணி காமிச்சார். என்னோடய பாப்பாவும் என்னோடய அண்ணியோட பையனும் உட்காந்து மேஜிக் 2 பேரும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவர் வந்து அவங்களுக்கு மேஜிக் பண்ணி காமிச்சார். அதையும் என்ஜாய் பண்ணாங்க 2 பேரும் சேர்ந்து. நாங்களும் என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொய்க்கால் குதிரை டான்ஸ் இருந்தது. அவங்க கூட சேர்ந்து நம்மளும் டான்ஸ் ஆடலாம். நம்மளுக்கு அந்த பொய்க்கால் குதிரையை வந்து மாட்டி விட்ருவாங்க. ஸோ அவங்க மியூசிக் போடுவாங்க, நம்ம டான்ஸ் ஆடலாம். நானும் என் ஹஸ்பண்டும் அதை மாட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடினோம். என் பாப்பாவும் கூட நின்று டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. ஸோ ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள் அந்த பொய்க்கால் குதிரை டான்ஸை. அதுக்கப்புறம் நாங்கள் பப்பட் ஷோ பார்த்தோம். இது குட்டி பப்பட் ஷோ தான். எங்கள் பாப்பா இது வரைக்கும் பப்பட் ஷோ பார்த்ததில்ல. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறா. நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தா. நீங்களும் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் கயிறு மேலே ஏறி ஒருத்தரை வித்த காமிச்சாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பயோஸ்கோப் காமிச்சாங்க. பயோஸ்கோப் வந்து யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க இந்த காலத்து ஜென்ரேஷன் வந்து. ஸோ இது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அப்புறம் மாட்டு வண்டி ரைட் கூட இருந்தது. அதில் ஏறி போகிறதுக்கும் நல்லா இருந்தது. ஒரு புது குட்டீஸோடு போகிறதுக்கு நல்லா புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு.
அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஒரு லேடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதை போய் நாங்கள் பார்த்தோம். அவங்க நம்ம ஊர் பாட்டுக்கும் டான்ஸ் ஆடினாங்க, ப்ளஸ் ஹிந்தி சாங்ஸுக்கும் டான்ஸ் ஆடினாங்க. அதை பார்த்து பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணா. அவளும் கூட போய் சேர்ந்து ஆடினா, டான்ஸ் ஆடினா. இந்த மாதிரி நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. டான்ஸிங், அப்புறம் வந்து ஆர்ச்சரி கேம்ஸு, பலூன் ஷூட்டிங், அப்புறம் மெஹந்தி போடுறாங்க, பாட்ரி செய்கிறாங்க, மேஸ் ரன்னர் இருக்குது, ஸ்னேக் அண்ட் லேடர் கேம்ஸ் கூட இருக்குது. அப்புறம் மசாஜ், ஹெட் மசாஜு, பாடி மசாஜ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்தால் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸாகவும் ஃபன்னாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் சாப்பிட்லாம். நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் டேஸ்ட் பண்ணுறதுக்கும் நல்லா இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபுட் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க.